விவசாயி. எங்க வயல்லாம் அழிவு போய் கிடக்குங்கய்யா. ஒரு வேலையும் ஒண்ணுமே இல்லைங்கய்யா. நாங்க இருந்ததெல்லாம் வட்டி நடவு நட்டு எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறோம். நீங்க எல்லாத்தையும் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணாதாங்க நாங்கெல்லாம் புழைக்க முடியும். வேற வழி இல்லைங்கய்யா. மழை ஆரம்பித்துட்டு இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து காட்டு மழை காட்டு. சென்னையில் கூட இப்போ நாளையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க 3 நாள் கனமழை இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு புயல் வந்து உருவாகிருக்குதுன்னு சொல்லி. அதாவது தப்புமா தலைநகர் வெள்ள தடுப்பு பணிக்கு 5032 கோடி கொட்டியும் இழுப்பறி, தினமும் ஆய்வு செய்யும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட துணை முதலமைச்சர். இந்த அவல நிலை எதுக்கு? எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ, நான் முதலமைச்சர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொன்னேங்க, உட்கார்ந்த இடத்துலையே ஜெயிக்க முடியும். ஆனால் அதற்கு உங்கள் அமைச்சரே வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறார். 5032 கோடி கொட்டியும் வந்து இன்னைக்கு வந்து உங்கள் துணை முதலமைச்சர், முதலமைச்சர், சில அமைச்சர்கள், மேயரு, இன்னைக்கு அவங்க மேயருடைய குருநாதர் சேகர் பாபு இல்லை கே நேரு இவங்கெல்லாம் வந்து பார்வையிடுறாங்களே. இப்போ அவங்க பார்க்கறதால பாதிக்கப்பட்டவங்க வந்து வயிறு நிறைஞ்சிருமா, இல்லை அவங்க பொருள்கள் காப்பாற்றப்படுமா, இல்லை அவங்க துன்பம் தான் நீங்குமா? நான் மக்களை பார்த்து கேட்குறேன். மக்கள் உங்களுக்கும் அந்த கடமை இருக்குது. ஏன்னா நம்ம அரசாங்கத்தையே வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் நினச்சிருந்தாங்கன்னா வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடியே வந்து மழை வடிகாலோடைய இதை வந்து என்னன்னா வந்து தூர்வாரி இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் வந்து கண்டபடி வாட்டர் பாட்டிலும் பிளாஸ்டிக் கவரும் இந்த குப்பையை ரோட்டில் போட்டு போகிறதெல்லாம் வந்து மக்களுக்கு அந்த கடமை இருக்குது. நீங்கள்லாம் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருந்தா 20% வந்து அந்த மழை வெள்ள நீர் வந்து உங்கள் வீட்டுக்கு வராமல் தடுக்க முடியும். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் அரசாங்கம் நான் அரசாங்கம் நினச்சிருந்தா நான் அதை தான் கேட்குறேன். இன்றைக்கி வந்து ஒரு டாய்லெட் வந்து காமனாக கட்டுறாங்க. ஆனால் அந்த டாய்லெட்டை பராமரிக்க அரசாங்கத்துக்கு வந்து பணம் இல்லை. கட்டி ஒரு ரிப்பனை கட் பண்ணிட்டு ஒரு அமைச்சர் வந்து போய்வார். இன்றைக்கி வந்து ஒரு பாலத்துக்கு கீழே வந்து அழகு வந்து சிங்கார சென்னை வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து போடுறாங்க, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா பராமரிப்பு இல்லை. அப்போ மக்கள் பணம் எந்த மாதிரி வந்து வீணடிக்கப்படுது? நான் வந்து அதுதான் வந்து கேட்குறேன். இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு அரசாங்கம் நினச்சிருந்தா, நான் ஒரே விஷயத்தை கேட்குறேன். இந்த மழைக்காலம் வருது, ஒரு விவசாயத்தில் போய் ஒரு விவசாயிட்ட, எப்பா நீ வந்து இப்போ வந்து அறுவடைக்கு வைக்கிற, அறுவடை காலத்தில் வந்து மழை பெய்யறதுக்கு அதிக பாதிப்பு இருக்குது, இதனால் வந்து நீ அந்த நேரத்தில் பண்ணாத, உனக்கு அந்த 3 மாதத்துக்கு நான் என்ன காம்பன்சேஷன் அமௌண்ட் தர முடியுமோ என்னால் தரேன்னு சொல்லாமே. மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம், அவங்க உயிரை பணைய வைக்க வேண்டாம். நீங்கள் 3 மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பணம் தரலாமே. 5032 கோடி. இன்னைக்கு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணனா, ஒரு 2000 ரூபா வந்து 3000 ஏற்றி கொடுத்தா கூட அவங்க வந்து உங்கள் தெருக்குள்ளே இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சூப்பர்வைசரை கூப்பிட்டு கண்டிஷன் போட்டான்னா அவன் பார்த்துக்க போகிறான். எப்படியெல்லாம் வந்து நம்ம சேமிக்கணும்னு நினச்சா அந்த அரசாங்கம் நினச்சா மாற்று யோசனை கொண்டு வரலாம். ஆனால் இந்த திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, எவன் பட்டாலும் வந்து இவன் மேலே சொல்கிறான், அவன் மேலே சொல்கிறான். உண்மை என்னன்னா, தாழ்வான பகுதியில் வந்து மழை நீர் உள்ளே வரதான் செய்யணும் வந்து ஒத்துக்கிட்டு போங்களேன். 5032 கோடி செலவு பண்ணிக்கணும்னா நீங்கள் செலவு பண்ணதுக்கான ஆதாரம் என்ன? உண்மையுமே அதுக்கு தான் செலவழிக்கப்பட்டதா? இதில் எத்தனை பேருக்கு வந்து கமிஷன் வாங்கினாங்க, எத்தனை பேர் அதை வச்சு சம்பாதிச்சாங்க? இதை மக்கள் வந்து சிந்திக்கணும், அரசாங்கம் சிந்திக்கணும். இன்னைக்கு நான் அதுதான் வந்து கேட்க வரேன். ஒரு மாற்று யோசனையை வந்து இது வந்து கொண்டு வரல. இன்னைக்கு இந்த பணத்தை வந்து நம்ம சரியான விதத்தில் வந்து யோசிக்கலாம். மழையால் பாதிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5000 10,000 கொடுக்கலாம். அவங்க பொருள்கள் ஏதாவது சேதம் அடைஞ்சுன்னா அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த 5032 கோடி நம்ம வந்து மத்திய அரசாங்கத்திட்ட வந்து கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் தமிழக அரசாங்கம் சிந்திக்கணும். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி உணரணும். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து 3 நாள் தீபாவளியில் வந்து பார்ப்போம்னா 790 கோடி வந்து லாபம் வந்து இன்னைக்கு அரசாங்கம் காட்டுறாங்கல்ல. நான் அந்த அரசாங்கத்தை கேட்குறேன், இதனால் அரசுக்கு எவ்வளோ லாபம்? இதனால் அரசியல்வாதிகளுக்கு என்ன லாபம்? இதனால் வந்து அந்த லிக்கர் ஃபேக்டரி ஓனர்களுக்கு எவ்வளோ லாபம்? இது வந்து என்னென்னா வந்து அதாவது அரசாங்க அனுமதியோடு விற்கப்பட்டதுக்கு தான் 790 கோடி. இது இல்லாமல் பிளாக்ல விற்றதெல்லாம் வந்து கணக்கில் வந்திருக்காது. தயவு செய்து ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பார்வை பண்ணுறதால வந்து நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ அவங்கள வந்து கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் போய் அங்கே கையை கட்டிட்டு பார்வை பண்ணுறது வந்து இல்லை. இதனால் மக்கள் தீர்வு அடைய போகிறது கிடையாது. 4.5 வருஷம் ஆச்சு. இனியும் தமிழக அரசாங்கம் திருந்துமா? இனி வரும் அரசாங்கமாவது வந்து இது திருத்தி கொள்ளுமா? இது மக்கள் சிந்திக்கணும். जय हिंद।